யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய நேரம் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் உப்புமாவும் ரவையில் அதோட ஒரு கத்தரிக்காய் பிரட்டல் மட்டும் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். யாழ் சமையல் அடுப்படி நம்ம ரவை, கடுகு, வெங்காயம், செத்தல் மிளகாய், பச்சை மிளகாய், தனி மிளகாய்த்தூள், உப்பு, கொஞ்சம் பட்டரும் வேணும். அதோட செத்தல் மிளகாய், கத்தரிக்காய். வாங்க இப்படி செய்யலான்னு பார்ப்போம். முட்டையும் வேணும். வாங்க இப்படி செய்யலான்னு பார்ப்போம். டக்கு மட்டும் கைவிடாமல் வறுக்கணும். நீங்கள் கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா கீழால் சாடியாக கருத்தாலும் உங்களோட உப்பு மாவை பழுதாக்கி விட்டுரும். சாடியாக கருக்கும். நீங்கள் அதை இதோட கலந்து விட்டுட்டிங்கன்னா பார்க்க தெரியாது. ஆனால் உப்பு மாட்டை ருசியை மாற்றி விட்டுரும். விடாமல் கிளறி கொண்டே இருக்கும். இந்த பச்சை மணம் கொண்டு வேறு அந்த மனம் போக இறக்குங்க. பாருங்க, அடி மட்டுமே இப்போ ஒரு மனம் கொண்டு வேறு உங்களுக்கு அந்த பச்சை மனம் கொண்டு போகும். அதில் இனி இதை நாங்கள் ஒரு 2 தரம் கிளறி போட்டு இறக்குவோம். கை விட்டிங்கன்னா கொஞ்சம் கழுவினாலும் ருசியாக மாற்றி விட்டுரும். கீழே கழுவிட்டாங்க செய்வோம். வைக்கி இதுக்குள்ளே போடுவோம். பாருங்க, அடியான் கொட்டைக்குள்ள கீழே ஏதாவது கலர் மட்டும் வந்து தாஜியம் பாருங்க இந்த மாதிரி இருக்காண்டு. இப்போ நாங்கள் இதுக்குள்ள நாங்கள் சாப்பிட்ற எண்ணெயை விடுறேன். இது இந்த சூட்டோடு இந்த பட்டரை போட்டு விடுங்க. அது போட்டு வறுக்க வேணாம். இப்படியே இதை சூட்டோடு போட்டுட்டு இப்போ எந்த ஒருக்கா கிளறி விடுவோம். நாங்கள் கடுகை போடுவோம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். இந்த செத்தலையும் பச்சை மிளகாயும் போடுவோம். நாங்கள் ரொம்ப உரைப்பு கறி வந்து வைக்கத்தானே போடுறோம். அப்போ பெருசாக உரைப்பை போடணும் வந்து இல்லை. கொஞ்சம் பச்சை மிளகாயும் கொஞ்சம் செத்தலும் போடுவோம். அதோட வெங்காயத்தையும் போடுவோம். நீங்கள் இந்த நேரம் நிறைய கருவேப்பிலை போடலாம். தண்ணிக்குள்ள அவிகிறது அது இப்போ நல்ல சத்தாக இருக்கும். இது மாதிரி ஒரு செய்து பாருங்க. நீங்கள் பிள்ளைகள் விரும்பி சாப்பிடணும். நாங்கள் உங்களுக்கு இந்த உருளைக்கிழங்க சொல்ல மறந்துட்டேன். இது கட்டாயம் வேணும். இந்த உருளைக்கிழங்கு இது பொரியலுக்கு, இது ரவை உப்புமாக்கு, அதோட முட்டையும் வேணும் பொரியலுக்கு. அந்த பட்டர் தண்டவாளில் உருகிட்டுது இதுக்குள்ளேயே. இது இப்படியே இருக்கட்டும். நீங்கள் போட்டு வறுத்துருந்தீங்கன்னா உதிரி உதிரியாக தான் இருக்குது. இப்படியே இருக்கும். நல்ல முருகோணம் வந்து இல்லை, மென்மை ஆகிட்டா சரி. இப்போ நாங்கள் இதுக்குள்ள உருளைக்கிழங்க போட போகிறோம். நீங்கள் இப்படி இருக்கா பிள்ளைகளை செய்து கொடுத்து பாருங்க. ஒரு சுண்டுவா அப்படியே இருக்க நாங்கள் பாருங்க. உலகம் இழப்ப வந்து ஒரு சுண்டு தண்ணி, அதோட உருளைக்கிழங்குகள் அவியறதுக்கு ஒரு அரை சுண்டும். இப்போ இந்த யாரும் கணக்க போடாதீங்க. இந்தளவு உப்பு போடுங்க. இந்த தண்ணிக்கு ஏற்றளவு உப்பு போடுங்க. போட்டுட்டு மூடி விடுவோம். கிழங்கு அவிய மட்டும் நீங்கள் அமர்த்தி பார்த்தீங்கன்னா கிழங்கு அவிச்சிருக்கணும். அது மட்டும் மூடி விடுங்க. கிழங்கு அவிஞ்சிட்டு வந்து பார்ப்போம். நல்லா அவிஞ்சிட்டுது கிழங்கு. இப்போ நான் இதையும் இந்த கோப்பைக்கில் இருந்தது கையில் தூக்கி போடுற சுவத்துக்கு இப்படி எடுத்துட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக தூவி இதண்டுங்கோ. நல்லா கும்பமாக போட்டுறாதீங்கோ, களியாக போயிடும். வறுத்தது களியாக போகாது, கட்டி அடிச்சா வேறு.
இதுக்குள்ள மரக்கறிகள் இதுக்குள்ள போட்டு நீங்கள் கிளறாலும் விட அதை தனியாக புறம்பாக காய்ச்சினீங்கன்னா சாப்பிட்றாக்களுக்கும் நல்லா இருக்கும். உரைப்பு இதெல்லாம் சொல்லிட்டு உங்களுக்கு வெளியில் உரைப்பெல்லாம் வழியாக போடலாம் தானே. இது நான் இன்றைக்கு உப்புமா கிண்ட வெளிக்கிடையில் இறைச்சி உருண்டை செய்ய வெளிக்கிட்டான். 2 அன்புள்ளங்கள், 2 கனடா, 2 ஆஸ்திரேலியாவிலேருந்து தங்களுக்கு ஒருக்கா உப்புமா போடுங்க அடிச்சுனா அதுக்காக இன்றைக்கு போடுறேன். அடி பிடிக்காது, நல்ல வழியாக கொஞ்சம் நேரம் கிளற அப்படியே நல்ல உதிரியாக வரும். உங்களுக்கு பாருங்க, ஒட்டாது உதிரியாக வரும். நல்ல ருசியான சாப்பாடு. எல்லாம் சில நேரத்தில் வாசிக்கலாம் இன்றைக்கு உப்பு மாவாண்டு பிள்ளைகள் கேட்டு அது ஒரு இதாக இருக்கேக்கில் யோசிக்கிறதே உப்பு மாவை இப்படி சேர்க்கணும்ன்ட்டு. உப்புமா உண்மையான ருசியான சாப்பாடு. எப்படியோ கொஞ்சம் நேரம் கிளறி போட்டு வடிவா நல்ல மெல்லிய நெருப்பில் போட்டு நான் கொஞ்சம் நேரம் புழுங்க போடுவோம். இதை எல்லாம் அவிஞ்சிட்டு தாண்டு வடிவாக தெரிஞ்சிட்டு தானே. இப்போ வேறுங்க இப்பயே ரவ்வையெல்லாம் அவிஞ்சிட்டுது. இப்படி கிளறைக்குள்ள எல்லாம் செய்து போட்டு பேருந்து கரைக்கி பூரம் திறந்து ஆட்டுறோம். எங்களுக்கு எப்படியோ கொஞ்சம் நேரம் மூடி விடுவோம். மூடி போட்டு கிளறுவோம். நல்ல மெல்லிய நெருப்பில் விடுங்கோ. நெருப்பில் 5 நிமிஷம் விட்டேன் நான். பாருங்கோ அப்படியே புளிங்கி கொண்டிருக்கோம். அடி பிடிக்காத ஒன்றும் செய்யாது. இங்கே வேறுங்கோ அடி பிடிக்காத ஒன்றும் செய்யாது. இது நாங்கள் நுனி அகைப்பியால் இப்படி கிளறி விட்டால் ஒற்றியாக வந்துடும். நுனி இதால் இப்படி இதண்ணுங்கோ. இதை இறக்கி வச்சுட்டு நாங்கள் பொரியலை செய்வோம். நல்லெண்ணெயை விடுங்கோ. பிள்ளைகளுக்கு கொடுக்குறது நல்லெண்ணெயை விடுங்கோ. வெங்காயம் பச்சை மிளகாய் போடுறேன். பொறிஞ்சு கேக்கில் கொஞ்சம் உள்ளியையும் இதுக்குள்ள போடுவோம். போட்டு நல்லா இடிப்போம். வேறுங்க உள்ளி இடி வட்டுட்டுது. இனி நாங்கள் அதுக்கு போட வேண்டிய தூளை இதுக்குள்ளேயே போடுவோம். இதுதான் உரைப்பு. இதையும் இதோடு இடிப்போம். கழிச்சு எடுத்துக்குவோம். நல்லா இந்த வெங்காயத்தோடு சேர்த்து இப்படியே உங்களுக்கு நல்ல ஒரு வாசம் தரும். இந்த உப்பு மாவு நாங்கள் கடைசி அந்த வறுத்தா பிறகு பட்டர் போட்டோமே, நீங்கள் தாய்ச்சி துவக்கையிலே அந்த பட்டர் மனம் தான் தரும். ஒரு கரண்டி கணக்கையில் நான் போட்ட அளவு பார்த்தீங்களானே ஒரு சின்ன கட்டி வேணுங்க. கஞ்ச எல்லாம் கிடஞ்சிட்டு 2 நிமிஷம் அந்த பச்சை மணம் போக வதக்கும். கத்திரிக்காயை போடுவோம். இதை நல்லா கிளறி கிழங்கையும் போடுங்க. இப்போ இதை நாங்களும் மெல்லிய நெருப்பில் விட்டுட்டு அப்படியே மூடி விட்டுட்டு மற்ற வேலையெல்லாம் பாருங்க. நீங்கள் எண்ணெய் காணாது அந்த ஒன்றிலே இங்கே விட தேவையில்லை. மெல்லிய நெருப்பில் விடுங்கோ. எண்ணெய் கட்டி வதங்கும். இதோடு நாங்கள் உப்பை போடுவோம். மூடி விடுங்க. போட்டதுக்கு ஒருக்கா தான் கிளறணும். பாருங்க மெல்லிய நெருப்பு இந்த இப்படியே விட்டுட்டு 10 நிமிஷம் அங்காட போயிட்டேன். வேறு வேலையில் செய்ய செட்டியான மெல்லிய அடுப்பு எரிகிறதே தெரியாது உங்களுக்கு. அப்படி விட்டுட்டு போனீங்கன்னா தான் எண்ணெய் அப்படியே எண்ணெய் நின்று ரெண்டும். நீங்கள் பெரிய நெருப்பை அடித்து விட்டீங்கன்னா எண்ணெய் போயிடும். இதோட பாருங்க கிழங்கு எல்லாம் அவிஞ்சிட்டுது. சரி நாங்கள் கிழங்கு அவிஞ்சிட்டுது. கத்திரிக்காயும் அவிஞ்சிட்டுது. பார்க்க தெரியுது. எனக்கு கொஞ்சத்தை எடுத்து எடுத்துட்டு இப்போ
கருவேப்பிலை இப்போ கருவேப்பிலை கொண்டு வந்து வச்சா கருவேப்பிலையும் ஒருக்கா போட்டு விடுவோம். இதுதான் எங்களோட கண்டம் கோழிட்ட முட்டை பார்த்தீங்களா அவ்வளோ சின்னண்டு. இந்த முட்டையை தான் குஞ்சு பொறிச்சு கொண்டு தாய்க்கோழி வந்தது. இது நீங்கள் விரும்பிட கிளறி விடலாம், இல்லாட்டி சும்மா நினைக்கலாம். பாருங்க, இதுக்கு மட்டும் ஒரு சொட்டு உப்பு தண்ணி தெளிக்கிறேன். இந்த முட்டைக்கு மட்டும் கலக்க வேண்டாம், ஒன்றும் செய்யல. கொஞ்சம் மிளகுத்தூள் போடுறேன், அதுக்கு மட்டும் இதை போட்டுவிட்டு நாங்கள் மூடி விட்டோம்டா அரை அவியெல்லாம் வந்து நிற்கும். இந்த முட்டை போட்டுட்டு அடுப்பை நிப்பாட்டி விடுவோம். நிப்பாட்டிட்டு காட்டுறேன்னு இந்த மாதிரி வந்திருக்கண்டு பார்ப்போம். ஒரு அரை அவியெல்லாம் வந்திருக்கு, புல்சை மாதிரி வந்திருக்கு. இதை இப்படியே சஞ்சு குடி எங்கே என்ன செய்யறாண்டு பாருங்க. பாருங்க சஞ்சு குடி அடி கொடுத்து எடுக்கிறேன். ஏதாவது அடி பிடிச்சிருக்கோ இது நல்ல வாசமாக இருக்குது. அந்த பட்டர்ன்ற மனம் நீங்கள் எப்படி கரண்டியால் சாடியாக தொடவே உளுந்துடும். கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கிறது உருளைக்கிழங்கு. இங்கே வேறுங்க இந்த மஞ்சள் கரு நல்லா வடிஞ்சு போய் இருக்கும்.